சிந்திப்பதற்குன்னு ஒரு உணவு முறை இருக்குது. அந்த உணவு சாப்பிட்டா தான் நம்ம சிந்திக்க முடியும். எல்லா உணவுகளையும் சாப்பிட்டுட்டு சிந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா முடியாது. அதாவது சிந்திக்கணும். சிந்தனைங்கிறது வந்து எதை அடிப்படையாக மூட நம்பிக்கைகளை பற்றி தான் கூட தான் சிந்திப்பாங்க. ஆன்மீகம் அல்லது மூட நம்பிக்கை அதை பற்றி கூட தான் தீவிரமாக. அதனால் சிந்தனைங்கிறது வந்து சிந்திச்சிட்டாலே ஒருத்தர் வந்து எல்லாருமே சிந்திப்பாங்க. ஆனால் அந்த சிந்தனை எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது? ஒரு பகுத்தறிவு அடிப்படையாக கொண்டு இருக்கிறதா, உண்மையை அடிப்படையாக கொண்டு இருக்கிறதா என்பதுதான் இங்கு நாம் கவனிக்க வேண்டியது. மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு சிந்திப்பாங்க. அப்போ வந்து திருடர்களோட சிந்திப்பாங்க. எல்லாருமே சிந்திப்பாங்க. சிந்தனைங்கிறது ஒரு பொதுவான ஒரு இயல்பு. அப்போ எதை பற்றி நம்ம சிந்திக்கிறோம்? ஒரு பகுத்தறிவு சார்ந்து சிந்திக்க வேண்டுமா? அதற்கு என ஒரு உணவு முறை இருக்கு. ஒரு மூட நம்பிக்கைகள் சார்ந்து சிந்திக்க வேண்டுமா? அதற்கென ஒரு உணவு முறை இருக்கிறது. இப்போது திருடர்கள் அவர்கள் கூட சிந்திப்பாங்க. நேர்மையற்றவர்கள் அவர்களும் சிந்தனை செய்வார்கள். அவர்களுடைய சிந்தனைக்கென்று அவர்களுக்கென்று ஒரு உணவு முறை இருக்கிறது. அப்படின்னா பகுத்தறிவு சார்ந்து நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி என்றால் அதற்கேற்ற ஒரு உணவு முறை என்ன என்பது பற்றி பார்ப்போம். மாமிசம் உண்ணக்கூடாது. மனிதத்தன்மை இல்லாத உணவு மாமிசம். அது மிருகங்களுக்கான உணவு. மனித உயிர்கள் மிருகங்கள் அல்ல. அதனால் மாமிசம் உண்ணக்கூடாது. அப்புறம் வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை உண்ணக்கூடாது. அதுதானே பகுத்தறிவு. அப்போ பகுத்தறிவு சார்ந்து சிந்திக்கணும்னா நமது உணவு முறையிலையும் ஒரு பகுத்தறிவு இருக்கணுமா இல்லையா? அப்போ உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருளை சாப்பிடுகிறவர்கள் எப்படி பகுத்தறிவு சார்ந்து, அது பகுத்தறிவான ஒரு செயல் எப்படின்னு? அப்போ நம்முடைய செயல் வந்து பகுத்தறிவாக இருக்கணும். பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். உண்மையை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். நமது உடலுக்கு ஆரோக்கியம் விளைவிக்கின்ற செயல்பாட்டினை அடிப்படையாக கொண்டு இருந்தால்தான் நம்முடைய சிந்தனையும் அது சார்ந்து இருக்கும். அப்போ நம்முடைய செயல்கள் வந்து என்னது? உணவு என்பது ஒரு செயல் தான். அப்போ உணவு கண்ட மணிக்கு நம்ம வந்து ஐஸ்கிரீமு, அப்புறம் பேக்கரி உணவுகள், சாக்லேட்டு, அப்புறம் வந்து மாமிசம், அப்படி இப்படின்னு பீஸா, அப்புறம் பர்கரு, அப்புறம் சமோசா, பஜ்ஜி, அப்புறம் வந்து வெஜிடபிள் பப்ஸு, முட்டை பப்ஸு, இப்படி மைதா பரோட்டா இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டா அது ஒரு செயல் தானே. அப்புறம் அந்த செயலில் வந்து பகுத்தறிவு இருக்கா? அல்லது வந்து உடலுக்கு ஆரோக்கியம் தருகின்ற சிந்தனை அதில் இருக்குதா? இல்லைன்னா அப்போது நம்முடைய சிந்தனையும் எப்படி தான் அமையும் அப்படின்னா, அது வந்து ஒரு மூட நம்பிக்கை சார்ந்து தான் அமையும். அதில் வந்து நம்முடைய சிந்தனையும் எப்படி உண்மையை அடிப்படையாக கொண்டு செயல்படும். அதனால் நாம் உண்ணுகிற உணவுகள் வந்து நமது உடலுக்கு நன்மை தருகின்ற, ஆரோக்கியம் தருகின்ற, நமது உடலுக்கு நோய்களை ஏற்படுத்தாத உணவுகளை நாம் உண்டோமே ஆனால் மட்டுமே நமது சிந்தனையும் உண்மையை அடிப்படையாக கொண்டு இருக்கும். பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டு இருக்கும். நமது சிந்தனையும் வந்து நமது வாழ்க்கைக்கும் நமது உடலுக்கும் ஆரோக்கியம் தருவதை அடிப்படையாக கொண்டு இருக்கும். நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை கூட நாம் உண்ணுகிற உணவுகள் தான் தீர்மானிக்குது. இப்போ வந்து நாம் வந்து நமது உடலை அழிக்கக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிட்றோம். தெரிஞ்சே சாப்பிட்றோம். வேறு வழி இல்லைப்பா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது நம்ம உடலை அழிக்கக்கூடிய உணவுகள். அப்போ நாம் சந்திக்கிற பிரச்சனைகளும் அப்படி தான் இருக்கும். நாம் உணவுகளில் வந்து நம்முடைய உடல் நலத்தை அலட்சியப்படுத்தி விட்டு உடலுக்கு தீங்கு செய்கிற உணவுகளை சாப்பிட்டா நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளும் அப்படி தான் நம்மளை அழிவு நோக்கி அழைத்து செல்லும். அதனால் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாதுகாப்பை தருகிற உணவுகளை உண்ண வேண்டும். இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனால், நீங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற பரோட்டா, இந்த மாதிரி பஜ்ஜி, இந்த மாதிரி மோசமான எண்ணெயில் செய்யப்படுகிற பஜ்ஜி, இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம உடல் அழிவு நோக்கி போகும். அப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு மோட்டார் வாகனங்கள் தினந்தோறும் பயணிக்கின்றோம் என வைத்துக்கொள்வோம். அப்போது விபத்து நடக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விபத்துங்கிறது ஒரு அழிவை நோக்கி செல்கிற ஒரு நிகழ்வு தான். நமக்கு அடிப்படையிலே உணவு முறை நமக்கு அப்படி தான் இருக்குது. அழிவை நோக்கி செல்வதாகத்தான் இருக்கிறது. அப்போ உணவு முறை அழிவை நோக்கி செல்வதாக இருக்கும் பொழுது, அழிவை நோக்கி இழுத்து செல்லக்கூடிய உணவுகளை நாம் உட்கிற காரணத்தினால் மோட்டார் வாகனங்கள் பயணித்தால் கூட, மோட்டார் வாகனங்களில் நாம் 2 சக்கர மோட்டார் வாகனங்கள் அல்லது 4 சக்கர மோட்டார் வாகனங்களில் நாம் பயணித்தால் கூட அதுலேயும் விபத்து நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் அழிவை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகளை நம்ம வந்து வாழ்க்கையில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகளை நம்ம அழிவை நோக்கி தான் அழைத்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம உணவு முறையில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு நன்மை தருகிற, நம்மை பாதுகாக்கின்ற, நமது உடல் நலத்தை பாதுகாக்கின்ற ஒரு ஆக்கப்பூர்வமான உணவு முறையை நாம் உட்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் வாழ்க்கையின் அனைத்து செயல்பாடுகளிலும் நாம் ஒரு நன்மை தருகிற, ஒரு நம்மை பாதுகாக்கின்ற ஒரு திசையை நோக்கி நாம் பயணிப்போம். அதனால் உணவு முறையை
நாம் சரியாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். உணவு முறையில் நாம் கவனத்தை செலுத்தினால் நமது வாழ்க்கை சிறப்பாக மாறும். நமது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் நமது உணவு முறையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உணவு முறையில் உணவு முறை எதனை நோக்கி நம்மை அழைத்து செல்லுமோ அதன்படி தான் நமது வாழ்க்கையும் நாம் வாழ்க்கையிலும் பயணிப்போம். நமது உணவு முறை நம்மை நோய்களை ஏற்படுத்தும் என்றால் நமது வாழ்க்கையும் நமது நோய்வாய்ப்பட்ட வாழ்க்கையாக தான் அது அமையும். அதனால் உணவு முறையை நமக்கு அப்போ பிரச்சனைகளும் அதில் நிறைய அழிவை நோக்கி பிரச்சனைகளாகத்தான் நம்ம போய் சேர்ந்து கொண்டு இருப்போம். அதனால் நம்ம உணவு முறையை நம்ம சிறப்பாக வச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமே இல்லை. வாழ்க்கை எப்படி சிறப்பாக அமைச்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எளிது. நம்ம உணவு முறை ஆனால் ரொம்ப கஷ்டம் அது. அதனால் ஆனால் அது எளிது, ஆனால் அது கஷ்டம். உணவு முறையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும். மோசமான உணவுகளை நம்ம சாப்பிட மறுத்துடணும். அதாவது பரோட்டா, இந்த மாதிரி பரோட்டா அல்லது எண்ணெயில் வறுத்தெடுக்க பஜ்ஜி, சமோசா, இந்த மாதிரி எண்ணெய் பலகாரங்கள், மாமிசம், இந்த மாதிரி உணவுகளெல்லாம் நம்ம தவிர்த்துட்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையும்.